ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இஃப் கே 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் எக்ஸெட்ரா கே கியூப் இஸ் 44,100 சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு முதல் n கணங்களின் கூடுதல் ஃபார்முலா தெரியும். அப்போ வந்து 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் கே கியூபோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் 44,100. ஓகேவா? இதோடலேருந்து நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்? கே ஸ்கொயர் ஆகிடும். இது கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஆகிடும். இது 2 ஸ்கொயர் 4 ஆகிடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா 44,100 இருக்கா? நான் இதை 441 இன்ட்டு 100ன்னு எழுதிக்கிறேன் என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு. இப்போ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது நம்மளுக்கு தெரியும் 21 ஸ்கொயர். ஓகேவா? இது 10 ஸ்கொயர்னு தெரியும். இந்த 4 இந்த சைடு வந்துடும். ஓகேவா? இந்த 4ஐயும் நான் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ எல்லாமே ஸ்கொயரில் இருக்கா? அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஓகே, டேக்கிங் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டிங் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இது கே ஆகிடும், இது கே ப்ளஸ் 1 ஆகிடும். இதில் ஸ்கொயர் ரூட் போச்சுன்னா 21 ஆகிடும், இங்கே 10 ஆகிடும், 2 ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 என்ன கிடச்சிருக்கு? 21 இன்ட்டு 10 இன்ட்டு 2 20. ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதலாம்? கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 வந்து 20 இன்ட்டு 21 எழுதலாமா? கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? அங்கே பாருங்கள், ஒரு வேல்யூ அது அடுத்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும். இங்கே 20 இன்ட்டு 21, அதாவது 20 ப்ளஸ் 1. கேவோட வேல்யூ கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கே வந்து 20ன்னு கிடைக்கும். ஓகேவா? கே ப்ளஸ் 1 21. ஓகேவா? கே வந்து 20. அப்போ கே தான் கேட்குறாங்க. அப்போ 20 தான் இந்த சம்மோட ஆன்சர்.